வேலு மட்டும் என்னை காப்பாத்தலனா என்னோட மானமும் நம்ம குடும்பத்தோட கௌரவம் போயிருக்கோம். அவன் மனிதாபிமானம் உள்ளவன், ரொம்ப நல்லவனா. தங்கச்சே, யாரம்மா நல்லவன் சொல்ற? வேறு நல்லவனோ கெட்டவனோ, ஆனா அவன் நம்ம குடும்பத்து மானத்தை காப்பாத்தினவன். புலி சிரிச்சதுன்னு சொல்றியம்மா? அவன் உன்னை காப்பாத்தினது நம்ம குடும்பத்து மேல உள்ள பயத்தினால. 1000 இருந்தாலும் அவன் நம்ம அண்ணனை கொன்னவன். ஆமா அண்ணே, அண்ணனை கொன்னவன் நாம சொல்றோம், தங்கச்சியை கொன்னவன் அவன் சொல்றான். இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் பழி வாங்கணும்னு நினைச்சா உலகத்துல யாருமே நிம்மதியா வாழ முடியாது. பகையால வெல்ல முடியாதுன்னு, அன்பாலதான் வெல்ல முடியும். இவரை பார்க்க யாருமே வரக்கூடாதா எழுதி இருக்கிறோம். இவன் வேணா நம்மளெல்லாம் பார்க்காம இருந்துடலாம், ஆனா நம்மளால அவளை பார்க்காம இருக்க முடியுமா? அம்மா உனக்கு தெரியாது, அம்மா கல்யாணத்துக்கு முன்னால நாங்க 2 பேரும் ஒரே தட்டுல சோறு சாப்பிட்டு இருக்கோம், ஒரே பாயில படுத்து புரண்டு இருக்கிறோம். அவ போனதுக்கு அப்புறம் ஒருவேளை சோறு கூட நான் ஒழுங்கா திங்கவே இல்லப்பா. பையா மாட்டிப்பா, உனக்கு தெரியுமாடா, சோழ கொலையில காவல் காக்க போகும்போது 2 பேருமா போனோம். எனக்கு தாகம் எடுத்துச்சுடா, தண்ணி குடிக்கணுமே கிணத்துல இருக்கும் போது கால் தடிக்கு உள்ள விழுந்துட்டேன். அம்மா அன்னைக்கு மாத்திரம் அவையில காப்பாத்தாம இருந்திருந்தா இந்த கன்றாவையில நான் பார்த்தே இருக்க மாட்டேன், நான் பார்த்தே இருக்க மாட்டேன். இவன் பெருசா பார்க்க வேணாம் சொல்றதுக்கு நான் பார்க்கத்தான் போறேன். நானும் வரேன். விவசாய கட்டவனே, உனக்கு ஏதாவது புரியுதாடா? அங்க என்னடா நான் சின்ன ராஜா விட்டு ஆளுங்கன்னா நாயா அலையிறானுங்க, பேயா அலையிறானுங்க. உனக்கு இருக்கிற நன்றி விசுவாசம் கூட அந்த ஆளுகளுக்கு எல்லாம் போச்சு. நான் பார்க்கத்தான் போறேன். யாருடைய உதவியும் இல்லாம அனியா வந்து என்ன மீட்டுட்டு வந்தானே, அந்த தகுதியும் திறமையும் வேலுவை தவிர வேற யாருக்குமா இருக்க முடியும்? இவனையே இந்த கூட்டத்துக்கு தலைவராக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். நண்பர்களே, தண்ணீர் பள்ளத்தை நோக்கி ஓடி வருவதைப் போல நான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடி வந்தவன். பட்டம் பதவியை விட உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நான் பெரிதாக மதிக்கிறேன். நாம் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் நமது நோக்கங்களும் செயல்களும் ஒன்றாகவே இருக்க வேண்டும். குறிப்பாக நாம் ஈடுபட வேண்டிய ஒரு முக்கியமான நோக்கத்தை பற்றி இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது, தாழ்ந்து கிடக்கும் இந்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். இனிமேல் அவன் பணக்காரர்களை ஒழித்து கட்ட வேண்டியதுதான். இல்லை, பணக்காரர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதல்ல நமது நோக்கம். ஒவ்வொரு ஏழையும் பணக்காரர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் நமது லட்சியமாக இருக்க வேண்டும். வாங்க மாமா, வாங்க. என்ன மாப்பிள்ள, சௌக்கியமா? மாமா வீட்டுக்கு வந்த உடனே சௌக்கியத்துக்கு நான் பஞ்சமா இருக்கும். எங்க பெரிய மாப்பிள்ள? அண்ணன் பக்கத்து கிராமம் வரைக்கும் போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. என்ன மாமா உடம்பு முந்தி விட கொஞ்சம் இழைச்சிருக்குது. மாமா காத்துக்கு இவ்வளவு சக்தியா? காத்தன்ன மாமா கலகலன்னு சிரிச்சா போதும், கட்டடமே விரிசல் விடும். உன் வீட்டுக்கு வர சொல்லட்டா? வேண்டாம், அவர் அங்க வந்து சிரிச்சா என் வீடு விழுந்துடும். ஏற்கனவே விரிசல் விட்ட வீடு என்னது? மாமா ஆகாரம் என்ன தெரியுமா? சோறு தானே. அதுதான் இல்லே, அதுவும் இல்லே. 5 படி பாலு, பசும்பால். அதுவேதான். 50 முட்டை, 3 கோழி, 1 ஆடு. ஆடா ஆளாயா? சுத்தமா சொல்லியா? ஆடு கிடைக்கலன்னா கோழியே உரிக்க மாட்டாரு. ஓட ஓட புடிச்சிட்டீங்க பாரா. ஏயா, ஒரு ஆள் இவ்வளவு சாப்பிட்டா பஞ்சம் ஏன் வராது? வணக்கம் மாமா. என்ன சாவித்ரி, சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கு மாமா. இந்தாங்க காசு சாப்பிடுங்க. ஐயா, மாமாவுக்கு டம்ளர்ல காப்பியா? சரிதா, 50 படி பால் குடிக்கிறவரே ஒரு அண்டாவில கொடுக்கணும். பாவட இன்னும் மாறல, அப்படியே இருக்க. நீ கூட தான் மாமா, அதே மாதிரி சின்ன குழந்தைல பேசுற மாதிரியே மலையில சொல்லியே பேசுற. ஆமா, முந்தியெல்லாம் வாய்க்கு நேரம் கூழாங்கல்ல வச்சு கழுத்தாரம் தண்ணீர் நின்று கத்திவியை இப்ப விட்டுட்டியா? மாப்பிள்ள, நான் கேள்விப்பட்ட செய்தி நல்லா இல்ல. அதை ஏன் மாமா கேக்குறீங்க? இங்க வெளியூர் போயிருந்த நேரம் நம்ம வீட்டுல நடக்க கூடாதது நடந்து போச்சு. ஐயோ, ஒரே அடியில கொன்னுட்டாலே இருக்காதா? பின்ன
டேய்னு கூப்பிட்ட ஒவ்வொரு குரலுக்கும் ஒத்த ரூபாயா கொடுப்பாரு. அவர் இருந்திருக்கலாம், அவர் இருந்திருக்கலாம், அவர் இருந்திருக்கலாம். ஐயோ ஐயோ, நீ வருத்தப்படாத மாப்பிள்ள, அந்த வேலுவை நசுக்கிறேன். வேலு கேட்டீங்க, வீட்டுக்கே வந்துட்டா பாத்தீங்களா? ஆமாங்க, இப்படித்தாங்க முதல்ல வேல் வருது, அடுத்து வினை வருது. மாப்பிள்ள என்ன இது? செம்புலி, அக்கிரமத்துக்கு வக்காலத்து வாங்காதே, ஒழுங்கா உருவாய் சேரு. இப்படிக்கு வேலு. மாமா சவால், எச்சரிக்கை எல்லாம் உங்களுக்கு. வேலு, மீசு மேல கை. மாமா, இப்பதான் எனக்கு சந்தோஷமாச்சு. வேலை இனிமே தொலைஞ்சான். கணக்கு பிள்ளை, மாமா இன்னைக்கு ராத்திரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆட்டம் பாட்டம் அத்தனையும் விருந்து ஏற்பாடு பண்ண போ. ஏண்டா எல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுங்க? ஒண்ணு இல்லண்ண, என்ன நடந்தது சொல்லு எனக்கு. இந்த வேலு பையன் வேலு நம்ம வீட்டுல வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானே. வீட்டுக்குள்ள வந்து கொள்ளையடிச்சிருக்கான அவன். முதலாளி, நம்ம நெல்லு காணியுமே காலியா கிடக்குதுங்க. அதுக்குள்ள இந்த வேலை காந்தது ஒரு சீட் எழுதி வச்சிருக்கான். உழைக்கும் மக்கள் கஞ்சி கஞ்சி என்று பறக்கின்றனர். ஆகவேதான் களஞ்சியத்திலே உள்ள மக்கள் களஞ்சியத்திலே உள்ள நெல்லை மக்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். இப்படிக்கு வேலு. களஞ்சியம் அவ்வளவும் போச்சா? என்ன கஜானாவில கடந்ததுங்க? மண்ணும் மக்களும் கண்ணீர் விட்டு அழும்போது பொன்னும் பணமும் ஒருவன் கஜானாவிலா. இப்படிக்கு வேலு. மரியாதை இல்லாம ஒருவன் எழுதியிருக்கான். சும்மா கஜானாவையும் அடிச்சுட்டானா அந்த வேலு? மாமா, நீங்க இருந்து இப்படி நடக்கலாமா? நீ ஒன்னும் கவலைப்படாத மாப்பிள்ள, அவன் எங்க போயிடுவான், நான் பாத்துக்கிறேன். ஐயா, நம்ம வீட்டுக்குள்ள இந்த வேலு வந்து விழுந்துச்சுங்க. அப்பா, ஆமா, ஆரடி வேலு. முதலாளி, வர வர வேலு வளர்ந்துகிட்டே இருக்குது. என்னடா அது? இதுலயும் சீட்டா? இது என்ன தபால் வேலுவா? செம்புலி, நாளை இரவு 12 மணிக்கு உன் வீட்டிலே கொள்ளை. முதலில் உன்னை காப்பாற்றிக் கொள். இப்படிக்கு வேலு. என் வீட்டுக்கா வரானா? வரட்டும், அவனா நானா பாத்துக்கிறேன். மாப்பிள்ள வரேன். அந்த வேலு நம்ம செம்புலியை அடிச்சு போட்டுட்டு பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிட்டானுங்க. வேலு பயிரை எதையும் உயிரோட விட்டு வச்சா நமக்கு ஆபத்து. தம்பி, அந்த பயிரை பிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. என்னென்ன? ஏன் கையில வச்சு விளையாடுறீங்க? சாப்பிடுங்களேன். நான் ஏற்கனவே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டா என்ன? கனிதான், இதையும் சாப்பிடலாம். தேவைக்கு மேல நான் எதையும் சாப்பிடுறது. தேவைக்காக தான் இந்த கனியே உண்டா இருக்கு. பிறருடைய வற்புறுத்தலுக்காக என்னுடைய தேவையை நான் உண்டாக்கிக்க முடியுமா? உயிர் தோன்றும் போதே அதுக்கு தேவையும் கூடவே தோன்றிடுதுங்க. ராணி, விரும்புறதான் ஏத்துக்க முடியும். சும்மா சாப்பிடுங்க. வேண்டாதத வீசி எறிகிறதா நல்லது. ஆமா, வேண்டாததை மட்டும் வீசி எறிஞ்சிடாது. அதிக வெளிச்சம் அன்புக்கு அடைஞ்சலா இருக்கும். அதிக இருட்டு தவறுக்கு வழிகாட்டு. தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி பாசாங் செய்யறவங்களை எழுப்பவே முடியாது. அந்த அக்கிரமக்காரங்க இப்படி காயப்படுத்திட்டாங்களே. இது காயம் இல்ல ராணி,
எடுத்த சபதத்தை இன்னும் முடிக்கலையேன்னு எனக்கு ஞாபகப்படுத்துற அடையாளம். ஆமாங்க, காலம் கடத்தக்கூடாதுதான். அதுக்குள்ள செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு முடிச்சிடணும். முடிக்கிறேன் ராணி, முடிக்கிறேன். நீங்க சபதத்தை முடிக்க நினைக்கிறீங்க, நான் என் உள்ளத்தை சொல்ல துடிக்கிறேன். உங்க தங்கச்சிக்காக நீங்க எடுத்த சபதத்தை நிறைவேற்றுறதுல உங்க மனைவி எனக்கும் பங்குண்டு இல்லையா? ராணி, ஆமாங்க, ஆனா இருந்தா ஒருத்திய மனைவின்னு சொல்லிக்க தாலி கட்டியாகணும். ஆனா ஒரு பெண்ணு ஒருத்தர மனசால நினைச்சாலே போதும், அவர் தங்க அவளுக்கு கணவன். இத்தனை நாளும் நீங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தத இப்ப நேரடியாகவே கேட்கிறேன். என்ன உங்க மனைவியா ஏத்துக்குங்க. உங்களோட வாழ நான் காத்துட்டு இருக்கேங்க. ராணி, பாறையில விதைய தூவிட்டு நீ வீணா காத்துக்கிட்டு இருக்க. இல்லைங்க, நான் பந்தலுக்கு கீழே தான் விதைய தூவி இருக்கேன். அது கொடியாகி படராதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ராணி, நீ விளைய வேண்டிய பயிரு நான் விளைஞ்சு முதிர்ந்த கதிர். நீ ஒருத்தரோட சந்தோஷமா வாழ வேண்டியவ, நான் ஏற்கனவே ஒருத்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் கல்யாணமானவன் ராணி, கல்யாணமானவன். என் முடிவை மாத்திக்க முடியாது, உன் எண்ணத்தை மாத்தி. ஏதோ ஆபத்து. அமைதியாக இருங்கள். சட்டப்படி நான் குற்றவாளி, ஆகையால் நான் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அதிகாரி தன் கடமையை செய்யட்டும். உங்கள் அன்பு எப்போதும் எனக்கு துணையாக இருக்கும். இந்த கோலத்துல பார்க்க பிள்ளையா பெற்று நம்ம யாருக்கு என்ன கொடுமை செஞ்சோம்? கடவுள் நம்ம குடும்பத்தை இந்த நிலைக்கு ஆக்கிட்டானப்பா. அழாதீங்கம்மா, நாம அழுத காலமெல்லாம் போச்சு. நீங்க சாதாரண மகனை பெற்ற தாய் இல்லம்மா, அக்கிரமக்காரங்கள் அழிச்சு ஊருக்கு உழைச்ச மகனை பெற்ற தாய். நீங்க கலங்க கூடாதுமா, கலங்கவே கூடாது. நான் வரேன். பெத்த மனம் பித்து, புள்ள மனம் கல்லு. வேலு நல்லவனா இருக்கலாம், ஆனா சட்டப்படி அவன் குற்றவாளி. இருந்தாலும் அவனுடைய நல்ல செய்கைகளை மேலதிகாரிகளிடம் சொல்லி சீக்கிரத்திலேயே அவனை விடுதலை செய்ய ஏற்பாடு செய்கிற அமைதியாக